ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அனன்யா ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கவுமே ஃப்ரெண்டுக்காரன் அனன்யாவை தேடி வந்துட்டு இருக்கான். அதே சமயம் வீட்டுக்கும் அந்த விராஜும் வந்து மயக்கமான அவளை ஒரு டேபிள் மேலே படுக்க வச்சுட்டு, எனக்கு உன்னோட இதயம் வேணும், அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன், என்னோட ஜான்வியோட இதயம் எப்படி உங்ககிட்ட இருக்கலாம், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற ஐட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா ஒரு பொட்டியில், அதில் இருக்கிற சிசரையும் அப்புறம் கத்தியையும் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான். அவளோட ஹார்ட்டை எடுக்க போகிறான் போல். அப்போ கரெக்டாக அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வீட்டுக்கும் வந்துடுறான். அவன் வந்து பார்க்கும்போது அனன்யா ஒரு இடத்துலையும் அம்மா ஒரு இடத்துலையும் மயங்கி கிடக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் எழுப்பினாலும் எழுந்திரிக்க மாட்டாங்க. அங்கே அந்த கேக் பீஸும் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு தான் மயங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஃப்ரெண்டுக்காரனமே கெஸ் பண்ணிடுறான். அப்புறம் விராஜ் அங்கே ஓரமாக நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால இவனால் எதுவும் பண்ண முடியல, இல்லைனா இந்நேரம் அவள் உடம்புல இருந்து அந்த இதயத்தையே எடுத்திருப்பான். அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த வியாசம் ரொம்ப பதட்டத்தோடு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் பொட்டியை தூக்கிட்டு எங்கேயோ போனானே, அப்படியே அவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு போல். அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எதிர்த்தாப்புல அந்த வியாஸ் தான் வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கும் அனன்யாவுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. வந்த உடனே நீ நல்லா இருக்கிய அனன்யா, உன்னை விராஜ் ஏதாவது பண்ணிடுவானோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வரான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தானே விராஜ்க்கு சப்போர்ட்டாக என் மேலே கேஸ் கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு அனன்யா கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம அனன்யாவோ இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க பேர் வியாஸ்னா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அங்கே அந்த வியாஸ் மட்டும் இல்லை, அப்புறம் அந்த பாபா, அப்புறம் சஞ்சய், அப்புறம் ஹீரோயினோட அம்மா, அப்புறம் இன்னும் 2 பேர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. வியாஸ் உண்மையிலே பேய் விட்றவங்களாம் ஒன்றும் கிடையாது, அப்படி அவனை நம்ப வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜான்வியோட ஆவி இந்த உலகத்திலே தான் இருக்குது, அவளோட ஆத்மாவுக்கு சாந்தி அடையலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் குடித்த தண்ணியில் தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி வச்சதும் இவங்க தான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கிறதுனால இவங்களால ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்துட முடியும் இல்லையா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த சஞ்சய் தான் அப்போது அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். இவளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவன் கண்டிப்பாக ஃபோட்டோஸை வாங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவன் வாங்க வரும்போது அந்த ஃபோட்டோஸில் கேமராவை ஃபிட் பண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. அது தெரியாமல் இந்த பையன் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பான். அப்புறம் அந்த குருஜிக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த குருஜியுமே இவங்களோட ஆள் தான். எல்லாமே அவனை நம்ப வைக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஆவி உருவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுவுமே இவங்களோட செட்டப் தான் போல். ஒரு பொண்ணை நம்ம ஹீரோயினி மாதிரி அங்கே நிற்க வச்சுருக்காங்க, அவளை மாதிரியே பேச வச்சுருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல், என்னோட பொண்ணோட அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த பொண்ணும் பண்ணியிருக்கா. கூடவே இன்னொரு பையனும் அந்த ஸ்மோக் எஃபெக்ட், அப்புறம் வந்து அங்கே சாங் ப்ளே பண்ணி விட்டது, இந்த வேலையெல்லாம் ஒரு பையன் பார்த்துருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம விராஜை ஃபூல் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது போல். அது மட்டும் இல்லாமல் அந்த வியாஸ் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட வந்து ஆத்மா இருக்குங்கிறது உண்மைன்னு சொல்லிட்டேன். அப்போ அவன் அதை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ கண்டிப்பாக அவன் உன் உடம்புல இருக்கிற அந்த இதயத்தை எடுக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாம், கண்டிப்பாக அவன் அதை பண்ண வருவான் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த இதயத்தை வச்சு என்ன பண்ண போகிறான். இன்ஃபேக்ட் ஜான்வி தான் இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொன்னால் அவன் எது வேணாலும் பண்ணுவான். கண்டிப்பாக அவன் உன்னை தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, அவன்கிட்ட அந்த ஆத்மாவை பற்றி பேசும்போது அவன் நேராக ஒரு பொட்டியை தூக்கிக்கிட்டு இங்கே தான் வந்திருக்கணும். ஆக்சுவலி அவன் தான் அந்த கேக்கில் எதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கணும், அதை சாப்பிட்டு தான் நீங்கள் 2 பேரும் மயங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரியே ஃப்ரெண்டுக்காரனும் ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ சொல்லு, நீ வந்து பார்க்கும்போது 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அனன்யா வந்து ஒரு டேபிள் மேலே படுத்திருந்தா அப்படின்னு சொன்னது இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அப்போது நான் கெஸ் பண்ணது சரிதான், அவன் இங்கே தான் வந்திருக்கணும், உன்னோட ஹார்ட்டை எடுக்கிறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கரெக்ட் டைமுக்கு நம்ம ராஜ் வந்ததுனால அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் கண்டிப்பாக அவன் உன்னை தேடி திரும்பவும் வருவான் உன்னோட ஹார்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த எடுபடி தூங்க ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அந்த சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிட்டு இருந்தால் ஒரு ரூம்லேருந்து தான் கேட்குது. அங்கே பேச்சு குரலும் கேட்குது. இது யாரோட பேச்சு குரல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே அந்த ராஜ் தான் ஒரு ரூமில் உட்காந்து யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது தெரியல. என்னது இது, இங்கே வந்து பாஸ் யாரு கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அவனும் ரூமை விட்டு வெளியே வரான். இவன் டக்குன்னு ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன் நல்லா அந்த ரூமை சேஃபாக லாக் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகிறான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி இந்த ரூமில் என்னதான் இருக்குது அப்படின்னு பாஸ் இவ்வளோ சேஃபாக அதை லாக் பண்ணிட்டு போகணும், யாருக்கிட்ட இவர் பேசினாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தால வியாஸ் வீட்டுக்கு வந்து ஒரு பேக் இருந்தால் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்னதுக்கு பேக்கு அப்படின்னு கேட்டால் என்னோட பாஸ் வந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் ஒரு வேலையாக போகிறாரு, அவரு கூடவே அவரோட மனைவியோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொன்னால், ஆனால் எதுக்காக ஜான்வியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டால் ஏன்னா ஜான்வியை ரொம்ப
ரொம்ப காதலிக்கிறாரு. அதே மாதிரி ஜான்வியோட பொருட்களையும் அவர் ரொம்ப காதலிக்கிறாரு. அதனால தான் அந்த பொருட்கள் கூட அவர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பேக்கை கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் அவன் ஏன் ஜெய்ப்பூர் போகணும், உண்மையிலே அவன் ஜெய்ப்பூர் தான் போகிறானா அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கு இருக்குது. அதனால இவங்களும் ஒரு ஸ்வீட் டப்பாவை தூக்கிட்டு நேராக அவனோட வீட்டுக்கே வராங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜெய்ப்பூர் போகிறீங்களாம்ல, உனியால் சொன்னால் அதான் உங்களுக்காக கொடுத்துட்டு போகிறதுக்காக இந்த ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. ஆனால் இவனுக்கு சமக்கம் வருது இந்த உனியால் மேலே. எதுக்குடா நான் ஜெய்ப்பூர் போகிற விஷயத்தெல்லாம் நீ போய் அந்த பொம்பளை கிட்ட சொன்ன அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வந்தால் பாஸ் வந்து ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த அட்ரஸில் இருக்கிறவரை தான் நீ இன்டர்வியூ பண்ண போகணும் அப்படின்னு சொன்னதும் அவளும் அவசரமாக இங்கேருந்து ஓடிட்டே இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் கேட்குறான், எங்கே நீ இவ்வளோ அவசரமாக போகிறேன்னு கேட்டால் வேலை விஷயமா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவர் சொன்ன அந்த வீட்டுக்குமே வந்துட்டா. பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே மாடிக்கு போகிறா. மேலே ஒரு ரூம் இருக்குது. அங்கே போனால் ஒரு சேர் வந்து ஆடிட்டே இருக்குது. யார் இது அப்படின்னு கேட்கும் போது பார்த்தா அங்கே அந்த விராஜ் பைய தான் நிற்கிறான். வெல்கம் மிஸ் அனன்யா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் உனக்காக தான் வந்தேன், சாரி என்னோட ஜான்வியோட இதயத்துக்காக தான் வந்தேன், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கேயுமே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் மேலே போடுறதுக்கு போயிட்டே இருக்கான். கரெக்டாக அவள் வந்து பேக்கில் வந்து ஸ்ப்ரே வச்சிருப்பா போல். அதை எடுத்து அவனோட மூஞ்சில் அடிச்சு விட்டுறா. கண்ணு தெரியாமல் போயிடுது. அங்கேருந்து ஓடி கீழே வந்துடுறா. பட் கதவை திறந்துட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அந்த பையன் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போதே அவனும் அங்கேருந்து தடுமாறி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ கண்ணு தெரியல இல்லையா, ஸோ அதனால் அங்கே தான் அனன்யா நிற்கிறாங்கிறதும் தெரியல. அங்கேருந்து ஓடி போயிட்டு ஒரு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அங்கேயுமே இவன் தேடி வந்துட்டு இருக்கான். அங்கே தண்ணி சொட்டுற சத்தம் கேட்குது. உடனே இவன் அங்கே போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு இருக்கான். அங்கே தான் அந்த அனன்யாவுமே ஒளிஞ்சிருக்கா. அது தெரியாமல் இவன் மூஞ்ச கழுவிட்டு பார்த்துட்டு யாருமே இல்லைங்கவுமே அங்கேருந்து போயிடுறான். அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே அந்த பையன் வந்து நிற்கிறான். அனன்யா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் கால் பண்ணி அட்டன் பண்ணலை அப்படிங்கவுமே நேராக அந்த அட்ரஸுக்கே தேடி வந்துட்டான். அங்கே கதவு தட்டினா கதவு ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால கதவு உடச்சிக்கிட்டு உள்ளேயே வந்துடுறான். வந்து பார்த்தா அங்கே எங்கேயுமே யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் மாடியில் இருக்கிற ரூமில் போய் பார்த்தா அங்கே தான் அந்த பையன் ஓரமாக வந்து கபோர்டுக்கு பக்கத்தில் அவளை பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறான். அது தெரியாமல் இந்த பையலும் அனன்யா இங்கே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு இருக்கான். உடனே இவளும் அவனோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. கீழே போயிட்டு ஃப்ரெண்டையுமே பார்த்துடுறா. அந்த விராஜ் தான் என்ன வந்து இங்கே வர சொல்லியிருக்கான், என்ன வந்து அவன் அட்டாக் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பையலும் அங்கேருந்து வந்துடுறான். மேலேருந்து கீழே இறங்கி இங்கே பாரு, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தேவை இந்த அனன்யா தான், அவளோட இதே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதே வேணுமா உனக்கு, இதை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போனால் அவன் திருப்பி இவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இருடா போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. போலீஸ் வண்டி சவுண்டு கேட்குது. உடனே இவனும் நான் திரும்ப வருவேன் அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறான். அப்போ இவளோ அவனோட காலை பிடிச்சிக்கிட்டு பிளேடால் அவனோட காலில் ஒரு மார்க்கை போட்டு விட்டுறா. ரத்தம் வருது. அதையும் மீறி அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டான். கொஞ்சம் லேட்டாக தான் போலீஸே வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்க எல்லாரும் தேடி பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனும் அதுக்கு தோதா இந்த வீட்டில் யாருமே வரல, இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா நீ பொய் சொல்கிறான், அவன் அவனுக்கு காசு கொடுத்தானான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை சார், நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம விராஜ் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி விராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பையன் வீட்டில் இல்லை போல், உனியால் மட்டும்தான் இருக்கான். எங்கே உன்னோட பாஸ்ன்னு கேட்டால் அவர் ஜெய்ப்பூருக்கு போயிட்டாரே காலையிலே கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா போய் சொல்கிறான், அவன் அனன்யாவை அட்டாக் பண்ண வந்தான், அப்புறம் எப்படி அவன் ஜெய்ப்பூருக்கு போயிருப்பான் அப்படின்னு சொன்னான். இங்கே பாருங்க நான் சொல்கிறது உண்மை தான், அவர் காலையிலே கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போயிட்டாரு, இப்போ அவர் வர்ற நேரம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அது சமயம் அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த வியாஸ் வீட்டை தான் காட்டுறாங்க. வாஷ் பண்ண நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பாங்க போல், ஆனால் அவரோ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்துட்டு போய்ட்றாரு. நம்ம ஜான்வியோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த ட்ரெஸ்லாம் விராஜ் சார் தான் கொடுத்தாரு. அவங்க வீட்டு ட்ரெஸ்ஸை உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸை அவங்க வீட்லேயும் கொடுத்துட்டேன் போல், கொடுங்க நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா வேணாம் நானே பார்த்துக்கிறேன், என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் தானே நானே கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையலும் வாசல்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அதுவும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு கையில் பேக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அதாவது வெளியூர் போயிட்டு இப்போ தான் ரிட்டன் ஆகுற மாதிரி வந்துட்டு இருக்கான். போலீஸை பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுவா இந்த அனன்யாவை நீங்கள் அட்டாக் பண்ணிங்களாம்ல, அது உண்மையானு கேட்டால் நான் எப்படி அட்டாக் பண்ண முடியும், நான் வெளியூருக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையில நீங்கள் வெளியூருக்கு தான் போனீங்களான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் சார், நான் எதுக்காக போய் சொல்லணும், ஒரு வேலை விஷயமா நான் ஜெய்ப்பூருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை இவன் போய் சொல்கிறான், இவன் தான் ஒரு வீட்டுக்கு வந்து அனன்யாவை அட்டாக் பண்ணான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சொன்னால் அப்போ அங்கே ஒரு அம்மா வருது. அவங்க வந்து ஆமாம் இவர் உண்மையிலே ஜெய்ப்பூருக்கு தான் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருமான்னு கேட்டால் நானும் இவரும் வந்து ஒன்றா தான் ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காந்து வந்துட்டு இருந்தோம், இவரோட வாலெட்டை மறந்துட்டு வந்துட்டாரு, அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
அப்புறம் இன்னொன்று வந்து ஏர்போர்ட்டில் இவன் வந்து இருந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குது, அது பற்றின ரிப்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அங்கே கரெக்டாக அந்த வியாஸுமே ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கே போலீஸ்லாம் நிற்கிறத பார்த்துக்கிட்டு, சாரி நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போல், நான் அப்புறமா வரேன் விராஜ் அப்படின்னு அங்கேருந்து போனால், இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, உங்ககிட்டயுமே ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலைல எங்கே போனேன் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டால் அவங்களுமே சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து ஜெய்ப்பூர் தானே கிளம்பி போனீங்க, நான் உங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கூட கொடுத்துட்டு போனேனே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்க பேகு கூட என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால வேறு என்ன சொல்ல முடியும், என்னத்தை பார்த்தாங்களோ அதைத்தான் சொல்ல முடியும், அதை தான் இங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து இப்போ அனன்யாவை தான் திட்டிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சும்மா வந்து மீடியாக்காரவங்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தவங்க மேலே பழி போட்டுட்டு இருக்காதீங்க. இவர் உண்மையிலே ஜெய்ப்பூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற எல்லா ஆதாரமுமே இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்கள அட்டாக் பண்ணாரு அப்படின்னு, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. அதனால போலீஸ் என்னமோ நீங்கள் வச்ச ஆளுங்கிற மாதிரி யூஸ் பண்ண பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அனன்யாவோ, இல்லை சார் நான் சொல்கிறது என்னமோ உண்மை தான், இவன் ஜெய்ப்பூருக்கெலாம் போல, இவன் உண்மையிலே அந்த வீட்டில் தான் இருந்தான், அவன் என்ன அட்டாக் பண்ணவும் வந்தான், நான் சொல்கிறது உண்மைங்கிறத இப்போவே நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போகும்போது அவனோட காலில் நான் ஒரு மார்க்கு போட்டு விட்டேன். அப்போ அவனோட காலில் காயம் இருக்கும் தானே, அந்த காயம் இருக்கிறது உண்மைனா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம், அவனோட காலை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாக் பண்ணிடுறா. உடனே போலீஸும் சரி உங்கள் காலை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நான் எதுக்காக காட்டணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது உண்மை தானே, எல்லா ஆதாரமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அப்படியே பயப்படுறீங்க, காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் வந்து காலை காட்டுறதுக்காக ரைட் சைடு கால் எடுத்து சேர் மேலே வச்சா, அது இல்லை லெஃப்ட் காலில் தான் நான் உனக்கு மார்க் போட்டு விட்டேன், அதை செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் லெஃப்ட் கால் எடுத்து சேர் மேலே வச்சு ஷூவையுமே கழட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் கலட்டினா அப்படின்னா இவன் கண்டிப்பாக மாட்டிக்க தான் போகிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்.